வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து நமக்கு எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து விட்டுட்டாங்க. அந்த கட் ஆஃப் முடிஞ்சு இப்போ ஃபிசிக்கல் வந்து நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபிசிக்கல் வித் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து கட் ஆஃபாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. நம்மளுடைய மாணவர்கள் வந்து நிறையா பேர் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கொடுத்த நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் நம்ம வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிசிக்கல் வந்து நமக்கு வந்து 25 மதிப்பெண்ணுக்கு வந்து நடந்திருக்கு. நமக்கு வந்து இதிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ கழித்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசி ஜிடிவிலேருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 59 கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் 24 மதிப்பெண்ணால் எடுக்கிறாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னலாக ஒரு 2 மார்க்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓபிசியோடைய கட் ஆஃபாக இருக்கும். அதாவது 85 மதிப்பெண் தான் ஓபிசியோட கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு, அதாவது நீங்கள் எடுத்த எக்ஸாமில் எடுத்த கட் ஆஃப் மார்க்கு, நீங்கள் எடுத்த மார்க்கை போட்டுறாதீங்க. உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க கேட்டகரியில் உங்களுக்கு கிடைத்த கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் ஃபிசிக்கலில் வந்து 24 அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மார்க் வந்து நீங்கள் கூட்டிக்கணும். நீங்கள் வந்து வேறு கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு ஃபிசிக்கலில் வந்து 24 ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து 2 மார்க் வந்து கூட்டிக்கணும். அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்காக வந்து அது வரும். நீங்கள் வந்து இப்போது வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸாமில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதனுடைய ப்ளஸ் 24 மதிப்பெண்ணை கூட்டிட்டு ப்ளஸ் 1 மதிப்பெண் வந்து நீங்கள் அடிஷ்னலாக கூட்டினீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். அதாவது கட் ஆஃபு ப்ளஸ் 24 அடிஷ்னலாக நீங்கள் வந்து 1 மார்க் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். அதாவது போன வருஷம் வேக்கன்சியும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். அதாவது வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதுவே நீங்கள் உமனாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இதுதான். அதாவது நீங்கள் வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 54, நான் இப்போ சொல்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் சொல்கிறேன், 54 ப்ளஸ் 24 ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு 2 மார்க்கு கூட்டிக்கோங்க. இதை கூட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50, 70, 78, 80 உங்களுக்கு வந்து 80 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு. நீங்களே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்துட்டு, அதாவது 80ன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 78லேருந்து ஒரு 82க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்கை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வர நண்பர்களுக்காண்டி அது வந்து உதவியாக இருக்கும். உங்களுக்கான நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். உங்களுடைய ஓவரால் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பான முறையில் வெளிவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 வீக்ஸ் அல்லது 4 வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பான முறையில் வெளிவந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கு வந்து வேக்கன்சி வந்து பட்ஜெட்டில் வந்து இப்போ நடந்து முடிந்த 2024 பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து எதுவுமே அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். அது வந்து நம்ம வந்து வர 2-3 மாதத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து
தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறதுனால நம்மளுடைய இந்த ஜாப் பட்ஜெட் பற்றி வந்து நமக்கு வந்து எதுவுமே பாராளுமன்றத்தில் வந்து பேசலை. ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டிற்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சி வந்து கண்டிப்பான முறையில் வரும். ஆனால் வேக்கன்சி வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. கம்மியாக வந்தாலுமே நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான். அதனால நீங்கள் வந்து நம்ம வந்து எப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. படிக்கிறது வந்து நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். படித்ததுனால உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறதே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நிறையா ஜாப் வந்து நமக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் கூட அன்றாட வர அனைத்து ஜாப்ஸையும் வந்து நம்ம வந்து ஜாப் அலார்ட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ், அதாவது 2024க்கான பிசி கான்ஸ்டபுளுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போன வருஷமே கொடுத்துருந்தோம். அந்த ப்ளேலிஸ்ட்டையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வித் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வேறு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்.